I am Dr. Shanmunathan, DMO, Thomas Hospital. Okay, we are going to discuss about a patient. நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து நல்லபடியாக க்யூர் ஆகி வெளியே போன ஒரு பேஷண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பிரச்சனைலாம் வந்தீங்க, ஓகே எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க? பௌத்தியிலிருந்து வந்தது. பௌத்தியிலி வந்தது தான் அளவுக்கு மீறி உருண்டுக்கிட்டு தான் வந்தேன். தாங்க முடியல, மீறி பார்க்க முடியல. நேரம் இங்கே வந்து கேள்விப்பட்டு வந்து பார்த்ததுலேருந்து சிறு ஆப்ரேஷன் பண்ணுவோம். சிறு ஆப்ரேஷன் சொன்னாங்க, ஆனால் பெரிய ஆப்ரேஷன். நல்ல வரையில முதல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி உடலை வெளியில எடுத்து போட்டு அதுக்கு கவர் பை வச்சு வந்து நல்லா கிளீண்டா பார்த்தாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் அதை உள்ளதை அள்ளி அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தங்க மறுபிறவி தான் இங்க வந்தது வந்து மறுபிறவி தான். அது சாரு சார் தெரியாது, சார் இல்லைனாலுமே டாக்டருக்கு அதெல்லாம் நல்ல முறையில் சரி. அந்த அந்த ஆப்ரேஷன் கொஞ்சம் பெரிய ஆப்ரேஷன். ஆமா, பெரிய ஆப்ரேஷன். உங்களுக்கு தான் முதல்ல நம்ம பண்ணி பெரிய ஆப்ரேஷன். ஆமா, சொல்லித்தான். அதை பத்தி எந்த ஒரு குறையும் இல்லை. சரி, இப்போது நல்லா இருக்கேன். சரிங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க வரும்போது வந்து வயிறு வலி, அப்டாமினல் பெயின், உருண்டுக்கிட்டு தான் வந்தது. அது மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. மீன்ஸ் வயிறு வலி, அப்டாமினல் பெயின் இருந்துச்சு. அப்புறம் வந்து 2 நாள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாங்க. ஸோ கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய வந்து வெளியே போகாமல் இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த 2 மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடி அவங்க வேற எந்த இதுவுமே இல்லை. மீன்ஸ் அவங்களுக்கு வந்து சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, வேற எதுக்காண்டி அவங்க மாத்திரை அது மாதிரி எதுவும் எடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, இது மாதிரி தொந்தரவு மட்டும்தான் இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு நோன் கேஸ் ஆஃப் GERD, இந்த கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரெஃப்ளக்ஸ் டிஸார்டர் சொல்லக்கூடிய இந்த ஏப்பம், நெஞ்சக்கரிப்பு அதெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர், அனல்ஜெசிக்ஸ் அது மாதிரி கொடுத்தோம். பட் வந்து பெயின் செட்டில் ஆகலை. மீன்ஸ் என்ன பெயின் செட்டில் ஆகலை அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ வந்து மீன்ஸ் அவங்களுக்கு வந்து பெயின் ரொம்ப சிவியராக இருந்துச்சு. சரி, எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம். எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது தேர் இஸ் எல்லா குவார்டரும் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறோம். பட் அவங்களுக்கு வந்து ஏர்லியே வந்து எந்த ஒரு கார்டிங் ரிஜிடிட்டி அது மாதிரி எதுவும் இல்லை. மீன்ஸ் ஆஸ்கல்டேஷன்லேயும் பவல் சவுண்ட்ஸ் மைண்டாக இருந்துச்சு. ஓகே, மீன்ஸ் என்ன அதுக்கப்புறம் வந்து பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கப்போ நம்ம வந்து ஒருவேளை எம்ஐ பெயினை தான் இது மாதிரி மிமிக் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி ஸோ அவங்களுக்கு நம்ம ECG, எக்கோ அப்படிலாம் எடுத்தோம். ECG எடுத்து பார்க்கும்போது ECG வந்து நார்மல் சைனஸ் ரிதம் மட்டும் தான் இருந்துச்சு. எக்கோவில் பார்க்கும்போது தட் இஸ் மைல்டு LV டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ வேறு எதுவுமே பெரிய பிரச்சனை மாதிரி எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து நல்லா எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது ஸ்கின்ல வந்து கொஞ்சம் வந்து இந்த நான் பிளான்ஜிங் ஆட்கள் தட்டுற மாதிரி இந்த கையில் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி நம்ம இருக்கப்போ நம்ம வி ஹவ் சஸ்பெக்ட் வந்து HSP, அனாக்ஸ் கான்டின் பர்பியூரா. ஸோ அதாக இருக்கலாம், இல்லை ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், இல்லை அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து வயிறு வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. மீன்ஸ் எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டோம், நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். பட் வயிறு வலி அவங்களுக்கு செட்டிலே ஆகலை. ஓகே, மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் அப்செக்ஷன் ஏதாச்சும் இருக்கலாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு CT அப்டாமன் எடுத்தோம். CT அப்டாமன் எடுத்திருக்கோம். CT அப்டாமன் பிகம் நார்மல். ஓகே, மீன்ஸ் CT அப்டாமனும் நார்மலாக வந்துருச்சு. ஸோ வந்து இந்த அப்செக்ஷன் இல்லை மாதிரி தான் இருக்குது. பட் அதுக்கப்புறம் நானும் DMO சக்தின்னு ஒரு சார் இருந்தார். ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், வேறு என்னெல்லாம் பாசிபிள் டயக்னோசிஸ் இருக்கலாம், டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்ததில் பார்த்துட்டே இருக்கோம். வேறு எதுவும் மெலிங்கரிங் பண்ணுறாங்களா அது மாதிரிலாம் பார்த்தோம். பட் அது மாதிரிலாம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் அப்டாமன் கெட் பார்க்குறோம், அப்டாமன் டிஸ்டன்ட் ஆகிட்டே போகுது. பட் வந்து வி மிஸ்ஸிங் சம்திங் சீரியஸ் இந்த அப்டாமனில் தான் ஏதோ இருக்குது, பட் நம்ம அதை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ வந்து மீன்ஸ் வி கோ ஃபார் என்ன CECT. CECTனா கான்ட்ராஸ்ட் என்ஹான்ஸ்டு CTன்னு சொல்லக்கூடியது. CECT வந்து எந்த கண்டிஷனில் CECT நம்ம அப்படி போவோம், அந்த ஸ்கேன் போவோம் அப்படின்னா தட் இஸ் அ டிஸ்கார்டன்ஸ் பிட்வீன் த சிம்டம்ஸ் அண்ட் கிளினிக்கல் கோரிலேஷன் அண்ட் ரேடியாலஜிக்கல் டயக்னோசிஸ். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிறு வலி நமக்கு விடவே இல்லை. மீன்ஸ் இதுதான் இட்ஸ் அ கண்டிஷன் கால்டு பெயின் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். மீன்ஸ் நார்மலாக நம்ம பார்க்கக்கூடியதை விட வயிறு வலி அதிகமாக இருக்குது. பட் ரேடியாலஜிக்கல் ஸ்டடி பார்த்தீங்கன்னா CT அப்டாமன் நார்மல். ஸோ இது மாதிரி உள்ள கண்டிஷனில் வி கோ ஃபார் CECT. CECTயில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா தேர் இஸ் அ செக்மெண்டல் த்ராம்போசிஸ் ஆஃப் இன்ஃபீரியர் மெசன்ட்ரிக் ஆர்டரி. இப்படி வந்து இதயத்துக்கு போகக்கூடிய 3 ரத்த குழாய் ரொம்ப முக்கியம். RCA, LCX, LAD மாதிரி. மீன்ஸ் நமக்கு வயிற்று பகுதியிலையும் 3 ரத்த குழாய் வந்து சப்ளை பண்ணுது. அது என்னலாம் அப்படின்னா சிலியாக் ஆர்டரி, சுப்பீரியர் மெசன்ட்ரிக் ஆர்டரி, இன்ஃபீரியர் மெசன்ட்ரிக் ஆர்டரி. அதில் ஒரு ரத்த குழாயில் அடப்பு வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அது வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆகலை. ஸோ வந்து நம்ம டாக்டர் வந்து அரவிந்த் மேனன் சார் கான்டாக்ட் பண்ணோம், மீன்ஸ் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். அவங்க பார்த்த உடனே மீன்ஸ் வந்து அப்செக்ஷன் இருக்குது, மீன்ஸ் செக்மெண்டலாக தான் இருக்குது, நம்ம இப்போவே ஆப்ரேட் பண்ணோம்னா பேஷண்ட் வந்து காப்பாற்றிடலாம். ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இதுதான். மீன்ஸ் காப்பாற்றிடலாம் அது மாதிரி சொன்னப்போ மீன்ஸ் ஃபுல்லாக அக்ளூட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை. மீன்ஸ் வயிற்றுக்கு போகக்கூடிய அந்த ரத்த குழாய் அப்ளை பண்ணக்கூடிய அந்த அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடியது, லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ஒரு மாதிரி அழுகிறோம்.
ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து பேஷண்ட் வந்து இது பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். ஸோ வந்து அன்றைக்கி நைட்டே நம்ம வந்து பேஷண்ட் எடுத்தோம், மீன்ஸ் ஓட்டி கொண்டு போய் நம்ம வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தேர் இஸ் த ரிசெக்ஷன் அண்ட் அனஸ்டமோசிஸ். அந்த எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு மாதிரி கேங்க்ரீன் ஆகி போயிருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கோலாஸ்டமி மாதிரி வெளியே வச்சு கோலாஸ்டமி பேக் வச்சுட்டாங்க. மீன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் நம்மகிட்ட வந்து காமிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் தேர் இஸ் அ ரிசெக்ஷன் அண்ட் அனஸ்டமோசிஸ் மறுபடியும் ரீஅனஸ்டமோசிஸ் பண்ணோம். ரீஅனஸ்டமோசிஸ் பண்ணி மறுபடியும் நார்மலாக மோஷன் போகிற மாதிரி இது கொண்டு வந்தோம். இந்த இதுலேருந்து நமக்கு என்ன இது அப்படின்னா தேர் இஸ் இன்ஃப்ரீ மெசன்டிக் இஸ்கெமியா இந்த கேஸு. ஏர்லி டயக்னாசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ஒரு பேஷண்ட் வந்து டயக்னோஸ் பண்ணுறோம், இந்த பிரச்சனை இருக்குன்னு நம்ம டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் பேஷண்ட் இது பண்ண முடியும். தேர் இஸ் அ கண்டிஷன் கால்டு பெயின் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நார்மலாக நம்ம பார்க்குறத விட அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பெயின் வந்து நம்ம வேறு எந்த ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எதுவுமே உங்களுக்கு இல்லை, பட் அந்த பெயின் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பேஷண்ட் வந்து ரொம்ப பேஷண்ட் அட்டெண்டர் வந்து அவங்க வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவ். மீன்ஸ் அவங்க தான் வந்து மீன்ஸ் எல்லா அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷனு இருக்கட்டும், அடுத்தடுத்த ஃபாலோ அப்பாக இருக்கலாம், சிம்டம்ஸ் அண்ட் இதை தாண்டி அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும். இதுக்கு வந்து அவங்களோட உறுதுணையாக இருந்தது வந்து அவங்களோட பையன் தான் அவங்களை வந்து எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி ஃபாலோ அப்லாம் வரணும் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. இஃப் யூ பிலீவ் யுவர் டாக்டர்ஸ் தே வில் டூ வண்டர்ஸ். இன் அவர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சுதன் திமோத்தி, டாக்டர் தினேஷ் குமார் சார், டாக்டர் பாஸ்கர் சார் ஆர் ஒன் ஆஃப் தம். தேங்க்யூ.